ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2%ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6%ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60%ஆக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 கிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள், ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்கட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுண்ட்ரு கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு, மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பக்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பக்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் மொஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மட்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் ஜூலை 1, 4, 7, 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.
சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.